நம்ம சென்னை மாடல் சேனலில் இதுக்கு முன்னாடி கேலரிஸை கவுண்ட் பண்ணாமல் எப்படி ஃபேட் லூஸ் பண்ணலான்னு ஒரு 8 டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணினேன். அந்த வீடியோவில் வந்து டைப் 1 டைப் 2னு 2 பேரும் நான் டிஃபைன் பண்ணினேன். டைப் 1 வந்து என்னன்னா ஓவர் வெயிட்டான பீப்புள் வந்து பேசிக்காக ஃபேட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறவங்க. டைப் 2 வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறவங்க இன்னும் ஃபர்தராக ஃபேட் லாஸை ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஈவன் 6 பேக் ஆப்ஸ் வைக்கிற லெவலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ரெண்டாவது குரூப், அதாவது டைப் 2 பீப்புளுக்காக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற நிறைய விஷயம் வந்து ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியோட தொழில் ரகசியம். நீங்க டைப் 1 இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ஏன்னா சில ஜெனரிக் டிப்ஸையும் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் ஓவரால் வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராக்ரஸ் ட்ராக்கிங்ல உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்டான ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நவ லெட்ஸ் கம் டு டுடேஸ் டாபிக். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல விரும்புறேன். என்ன அப்படின்னா, நீங்க டயட் அப்படிங்கிற வார்த்தையை மறந்துடணும். ஏன்னா டயட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்கனாலே அது ஒரு டெம்பரரியான விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டயட்ல நான் இருப்பேன், இந்த வெயிட்டுக்கு வருவேன், இந்த வெயிட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னோட யூஸ்வல் டயட்டுக்கு பழைய முன்னாடி சாப்பிட்டுட்டு இருந்த விதத்துக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா டெம்பரரியா தான் நீங்க வந்து அந்த கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் திருப்பி பழைய வெயிட்டோட அதிகமா கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு என்டையர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சா நீங்க யோசிக்கணும். இதுக்கு மேல இப்படிதான் நான் சாப்பிட போறேன், அப்போதான் வந்து இது பெர்மனண்டா இருக்குங்கிறது உங்க மைண்ட்ல செட் ஆகணும். இப்போ நம்ம ஆக்சுவல் டெக்னிக்ஸை பத்தி பேசுவோம். நம்பர் 1, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸை ரியலிஸ்டிக்கா வச்சுக்கோங்க. 3 மாசத்துல 10 kg குறைக்கணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. வெயிட் லாஸ்ங்கிறது வந்து ஒரு மேரத்தான் மாதிரி, ஒரு ரேஸ் மாதிரி கிடையாது. எக்கச்சக்க பேர் இதை சொல்லிட்டாங்க, பட் வேற எந்த ஒரு அனாலஜியும் எனக்கு கிடைக்கல. ஏன்னா இதுதான் வந்து மோஸ்ட் ஆப்டான விஷயம். இது வந்து ரொம்ப ஸ்லோவா ஸ்டெடியா ப்ரோக்ரெசிவா கொண்டு போக வேண்டிய விஷயம். ரொம்ப ஃபாஸ்டா பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப பசியோட இருப்பீங்க. எப்போ ஒருக்கா வந்து உங்களுக்கு பசி ரொம்ப அதிகமாகி கண்ட்ரோல் இல்லாம போயிடுச்சோ திருப்பி நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க, திருப்பி வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்லோவா ஸ்டெடியா பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ மோஸ்ட் எஃபெக்டிவா இருக்கும் அண்ட் பெர்மனண்டாவும் இருக்கும். உங்க பாடிக்கு வந்து வெயிட் லூஸ் ஆகுதுன்னே தெரியாத ஒரு ஸ்பீட்ல நீங்க போனீங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும். சர்ப்ளஸா இருந்தாலும் சரி, டெபிசிட்டா இருந்தாலும் சரி, ஒரு 200 to 300 கேலரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவா ஒரு 300 கேலரிஸ்ல வந்து உங்களால எவ்வளவு மேக்சிமமா அதுல இருந்து அச்சீவ் பண்ண முடியுமோ பண்ணிட்டு, அதையும் தாண்டி இதுக்கு மேல வாய்ப்பே இல்லைன்னா கூட அப்ப கூட நீங்க என்ன பண்ணலாம்னா கார்டியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டை வந்து அதிகமா இன்க்ரீஸ் பண்ணீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா இன்னும் கூட உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் குறையும். மெட்டபாலிக் ஸ்லோ டவுன் ஒன்னு இருக்கு. நீங்க ரொம்ப ஃபாஸ்டா உங்க கேலரிஸை டிராப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க பிஎம்ஆர் சொன்னேன் இல்லையா, பிஎம்ஆரும் வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ்ன்னு சொன்னேன் தெரியுமா, உங்களுக்கு தேவையான கேலரிஸ்ங்கிறது சொன்னேன் தெரியுமா, அதுவுமே வந்து கம்மியாயிடும். ஸோ உங்க பாடி வந்து ஒரு பயங்கர ஸ்மார்ட்டான ஒரு மெஷின். அது வந்து எவ்வளவு கேலரிஸ் கிடைக்குதோ அந்த கேலரிஸை வச்சுட்டு ஆட்டோமேட்டிக்கா வந்து ரீஅட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஏன் அப்படின்னா எவல்யூஷனரி ஸ்டாண்ட் பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ஆதிவாசி மனுஷனுக்கு வந்து சாப்பாடு திடீர்னு கிடைக்கும், திடீர்னு கிடைக்காது. திடீர்னு கிடைக்காத டைம்ல வந்து மனுஷன் செத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி வந்து சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு உயிர் வாழ வைக்கிறத ப்ரையாரிட்டியா கொண்டு போயிட்டு இந்த மாதிரி பிஎம்ஆர் டிராப் டவுன் எல்லாம் பண்ணிடும். ஸோ உங்களோட மொத்தமாவே வந்து எனர்ஜி யூட்டிலைசேஷனை ஆட்டோமேட்டிக்காவே உங்க பாடி கம்மி பண்ணி விட்டுரும். ஸோ அதுல ரிசல்ட்ல என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க கையாட்டுறது, காலாட்டுறது, அது இதெல்லாமே வந்து கம்மி பண்ணிடுவீங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி உங்களுக்கே தெரியாம உங்க எனர்ஜி கன்சம்ஷனை அப்படியே டிராப் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும், உங்களுக்கு வெயிட் லூஸ் பண்றதுக்கு இன்னும் கஷ்டமாயிடும். ஸோ இன்னும் நீங்க ஃபர்தரா கேலரியை டிராப் பண்ண வேண்டியிருக்கும். சில டைம் வந்து ரொம்ப மோசமான கேலரி டிராப் பண்ணினதுக்கு அப்புறம் கூட வெயிட் குறையலன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கு இதுதான் ரீசன். ஸோ ஸ்லோவா ஸ்டெடியா போகணும். ஒரு 200-300 கேலரிஸுக்கு மேல டிராப் பண்ணாதீங்க. அதையும் தாண்டி உங்களுக்கு ப்ராக்ரஸ் தெரியல, ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு ப்ராக்ரஸ் தெரியல, ஒரு 300 கேலரிஸை டிராப் பண்ணிட்டேன் அப்படியும் ப்ராக்ரஸ் தெரியல அப்படின்னா கூட கார்டியோவை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்க ஒரு வாரத்துக்கு. அதையும் தாண்டி வேலைக்கு ஆகல அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் தான் மேபி இன்னொரு 100 கேலரிஸ் டிராப் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்லோவா ப்ரோக்ரெசிவா டிராப் பண்ணி உங்க ப்ராக்ரஸை மானிட்டரும் பண்ணிட்டு இருங்க. நம்பர் 2, கேலரி ட்ராக்கிங் ஆப்ஸை யூஸ் பண்ணுங்க. ஹெல்த்திஃபை மீ, மை ஃபிட்னஸ் பால், இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். இதை வச்சுட்டு உங்க கேலரிஸை ட்ராக் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல போய் பிஎம்ஆர் கால்குலேட்டர்னு தேடினீங்கன்னா உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸை நீங்க பார்க்கலாம். சொன்ன மாதிரி அதுல வந்து ஆக்யூரசி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அதனால நீங்க கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு வாரத்துக்கு அது சொல்ற ரெக்கமெண்டேஷன் படி நீங்க வந்து கேலரிஸ் கன்சம்ஷன் ஃபாலோ பண்ணி பாருங்க. அதை பேஸ் பண்ணி நீங்க சும்மாவே வந்து வெயிட் ஏறினீங்க, அந்த கேலரிஸ்ல ஸ்டெடியா இருந்துட்டே நீங்க வெயிட் ஏறினீங்கன்னா அது ரொம்ப அதிகமா காட்டுது. அது காட்டுறதோட உங்களோட ஆக்சுவல் மெட்டபாலிசம் கொஞ்சம் கம்மின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. இல்லை நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாமல சேம் கேலரிஸ்லயே நீங்க வந்து வெயிட் கம்மி ஆகுறீங்கன்னா உங்க அப்ஜெக்டிவ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கம்மியோ அதிகமாவோ பண்ணிக்கோங்க.
பட் உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் நீங்க மை ஃபிட்னஸ் பேல்லையோ ஹெல்த்திஃபை மீலையோ அந்த மாதிரி டூல்ஸ் நீங்க அதை ஃபீட் பண்ணீங்கன்னா உங்க மெயின்டெனன்ஸ்க்கு கீழே நீங்க எவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா, எவ்வளவு டெபிசிட்ல இருந்தீங்கனாலோ இல்ல எவ்வளவு சர்ப்ளஸ்ல இருந்தீங்கனாலோ உங்க ஃபைனல் வெயிட் கோல் அச்சீவ் பண்ணலாம்னு அதுவே சொல்லும். அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அது வந்து ஒரு சில டைம் வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் கூட சொல்லும். ஒரு 500 கேலரிஸோட டெபிசிட் கூட அட்வைஸ் பண்ணும். ஆனா பட் அதை பண்ணாம நீங்களே வந்து அதுல கான்ஃபிகர் பண்ணிட்டு ஒரு 300 கேலரிஸ்க்கு மேல டெபிசிட்ல போகாத மாதிரி பாத்துக்கோங்க. டெபிசிட்டா இருந்தாலும் சரி, சர்ப்ளஸா இருந்தாலும் சரி, 300 கேலரிஸ் ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க. நீங்க சாப்பிடுற எல்லா விஷயமும் உங்க வாய்க்குள்ள என்ன போகுதோ ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. சர்க்கரை தானே, ஒரு ஸ்பூன் சர்க்கரை தானே, அதெல்லாம் ஏன் போடணும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஸோ ஒரு ஸ்பூன் சர்க்கரையில ஒரு ஸ்பூன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம்ஸ். 1 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ்ல வந்து 4 கேலரிஸ் இருக்கும். ஸோ 4 into 4 16 கேலரிஸ் ஆயிடுது ஒரு ஸ்பூன்லயே. நீங்க அதை வந்து ட்ராக்கே பண்ணாம கவுண்டே பண்ணாம போயிட்டீங்கன்னா எக்கச்சக்க சர்க்கரை போட்டு எக்கச்சக்க காப்பி எல்லாம் குடிச்சீங்கன்னா அதுலயே வந்து உங்களுக்கு தெரியாம ஹிடனாவே ஒரு 100-200 கேலரிஸ் எக்ஸ்ட்ராவா ஆயிடும். நீங்க அதை ஃபீட் பண்ணாம நீங்க வந்து கம்மியா சாப்பிட்டதா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா வெயிட் அதிகமா போயிட்டு இருக்கும். என்னடா இது வேலையே செய்யலன்னு சொல்லிட்டு இழுத்து மூடிட்டு திருப்பி பழையபடி சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. கரெக்டா ட்ராக் பண்ணுங்க. நீங்க என்னென்னலாம் சாப்பிடுறீங்களோ எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும். ட்ராக் பண்ணும்போது எல்லாமே கிராம்ஸ்ல ட்ராக் பண்ணுங்க. ஸோ அதுல வந்து கப்பு, ஸ்பூனு, டீஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஃப்ரீயா விட்டுருங்க. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு சைஸ் ஸ்பூன் வச்சிருப்பாங்க, ஒரு சைஸ் கப்பு வச்சிருப்பாங்க. என் கப்பு வேற மாதிரி இருக்கும், உங்க கப்பு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதுல பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே வேற வேற குவான்டிட்டி இருக்கும். ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட்டான ராங்கான கன்க்ளூஷனுக்கு வருவீங்க. ராங்கான நம்பர் ஆஃப் கேலரிஸ் லாக் ஆகும். அதை பேஸ் பண்ணி உங்களோட ப்ராக்ரஸ் வந்து ஸ்பாயில் ஆயிடும். ஸோ கிராம்ஸ் எதுவா இருந்தாலும் கப்பு சைஸ் எல்லாம் பார்க்காம, கண்டெய்னர் சைஸை பார்க்காம கிராம்ஸை பேஸ் பண்ணி மெஷர் பண்ணுங்க. ஒரு ஃபுட் வெயிங் ஸ்கேலை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு 300 ரூபாய்க்குலாம் கிடைக்குது அமேசான்ல. ஃபுட் வெயிங் ஸ்கேலை வச்சுட்டு நீங்க என்னென்னலாம் சாப்பிடுறீங்களோ அதை ட்ராக் பண்ணிக்கோங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா செய்ய செய்ய பழகிடும். ஆரம்பத்துல நீங்க என்ன செய்யணும்னா, நீங்க டெபிசிட்ல வரதுக்கும் முன்னாடியே உங்க மெயின்டெனன்ஸ் பார்க்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா, பொதுவா நீங்க என்ன சாப்பிடுவீங்களோ எல்லாத்தையும் வேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சமையலுக்கு போடுங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபைனல் டிஷ் எடுத்து அப்படியே வந்து ட்ராக் பண்ணாதீங்க. இப்போ சாம்பார் அப்படின்னு போட்டீங்கன்னா சாம்பார் அப்படியே வந்து மை ஃபிட்னஸ் பேல்ல சாம்பார்னு சர்ச் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு வரும். சாம்பார் 200 கிராம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே பிளைண்டா போட்டீங்கன்னா சாம்பார்ல நீங்க போட்டிருக்கிற இன்கிரீடியன்ஸ் வேறையா இருக்கும். அவன் வந்து அவனோட சாம்பார்ல கன்சிடர் பண்ணிருக்கிற இன்கிரீடியன்ஸ் வேறையா இருக்கும். ஸோ அதனாலேயே கேலரியில நிறைய டிஃபரன்ஸ் வரும். நீங்க திடீர்னு உருளைக்கிழங்கு போட்டிருப்பீங்க சாம்பார்லாம், அவன் அதை கன்சிடரே பண்ணிருக்க மாட்டான். உங்க கேலரிஸ் கிட்டத்தட்ட டபுளா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால என்ன பண்ணுன்னா, ஃபைனல் ரெசிபி, ஃபைனல் டிஷ்ஷை வந்து அப்படியே லாக் பண்ணாம நீங்க வந்து என்னென்ன கம்போனன்ட்ஸை போடுறீங்களோ, என்னென்ன இன்கிரீடியன்ஸை போடுறீங்களோ அந்த இன்கிரீடியன்ஸை கரெக்டா வே பண்ணிட்டு அதை வந்து அந்த மீல்குள்ள போடுங்க. நீங்க வந்து மீலா சேவ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு தனி ரெசிபியா வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து ஒரு தனி ரெசிபியா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல நிறைய டூல்ஸ் இருக்கு. மேபி நான் இதை பேஸ் பண்ணி ஒரு தனி வீடியோ கூட பண்றேன். மேபி மை ஃபிட்னஸ் பேல், நான் வந்து மை ஃபிட்னஸ் பேல் தான் யூஸ் பண்றேன். நம்பர் 3, லோ கேலரியான ஃபுட் சாய்ஸஸை எப்போதுமே ஆப்ட் பண்ணுங்க. எது லோ கேலரின்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்டோமேட்டிக்கா இந்த மை ஃபிட்னஸ் பேல் மாதிரி டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அதுலயே வந்து எந்த நீங்க இன்புட் போடுறீங்களோ 20 கிராம்ஸ் ஆஃப் சம்திங் அப்படின்னு போட்டீங்கன்னா அது எவ்வளவு கேலரிஸ்னு சைட்ல உடனே காட்டிடும். ஸோ அதோட டோட்டலா வந்து அந்த மீலுக்கே எவ்வளவு கேலரிஸ்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹோல் டேக்கே நீங்க எவ்வளவு கேலரிஸ் கன்சியூம் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ எதுல எவ்வளவு கேலரிஸ் இருக்கு நீங்க கரெக்டா வாட்ச் பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து இது ஓகே, இந்த ஆப்ஷனுக்கு பதிலாக இந்த ஆப்ஷன் பெட்டரு, இதுல வந்து கம்மி கேலரிஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்க்கடலை, பேரிச்சம்பழம் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம இஷ்டத்துக்கு அள்ளி தின்னுவோம்ல, இதுலலாம் எக்கச்சக்கமான கேலரிஸ். இது சாப்பிட்டே வந்து நான் குண்டாயிருக்கேன். என்னோட வெயிட் லாஸ் மிஸ்டேக்ஸை பத்தி மட்டுமே நான் ஒரு தனி வீடியோ பண்ணுவேன் உங்களுக்கு. அந்த அளவுக்கு நான் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிட்டு தான் வந்து ஃபைனலா என்னோட டார்கெட் பிசிக்கை அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஃபுல்லா வாக் த்ரூ பண்றேன். பட் ஒன் ஆஃப் த மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு சாப்பாடுல எவ்வளவு கேலரிஸ் இருக்குன்னு தெரியாம இஷ்டத்துக்கு கன்சியூம் பண்றது. தமிழ்ல பழமொழி இருக்கும், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம் அப்படின்னு. அளவுக்கு மீறினால் என்னது அப்படிங்கிறது இவ்வளவு நாளா நம்மளுக்கு தெரியாம இருந்தது இல்லையா? சோ அதுதான் வந்து உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். அந்த மெயின்டெனன்ஸ் கேலரிஸ் தாண்டி நீங்க ரியலா வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஓகே, 300 கேலரிஸ் 400 கேலரிஸ் இருக்கலாம். அதையும் தாண்டி ஒரு 1000 கேலரிஸ் எல்லாம் நீங்க அதிகமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப டெட்ரிமெண்டலா தான் போகும். உங்களுக்கு உங்க ஹெல்த்துக்கு நெகட்டிவா தான் இம்பாக்ட் ஆகும்.
ஸோ அமிர்தமா இருந்தாலும் அதுல எவ்வளவு ஹெல்த்தியான விஷயமா இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அது விஷத்துக்கு சமம். நம்பர் 4, மைக்ரோ நியூட்ரியன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. அந்த ட்விங்கி டயட் எல்லாம் சொல்லியிருப்பேன் கரெக்டா. ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு வெறும் ஜங்க் ஃபுட் மட்டுமா சாப்பிட்டுட்டு கூட வெயிட் குறைச்சு ப்ரூவ் பண்ணினாரு, கேலரிஸ் தான் முக்கியம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணினாரு. ஆனா அவர் வந்து ஃபைனல் ஸ்டேட்ல ஹெல்த்தியா இருந்தாரா இல்லையாங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். மைக்ரோ நியூட்ரியன்ஸும் உங்களோட ஃபேட் லாஸ்க்கோ உங்களோட பாடியோட நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்க டெஃபிஷியண்டா போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வியாதியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் உங்க பாடி வந்து இந்த மாதிரி பழகாத விஷயங்கள், ஃபேட் லாஸ் எல்லாம் வந்து பாடி வந்து பொதுவா ரெசிஸ்ட் பண்ற விஷயம். பாடிக்கு வந்து ஃபேட் எல்லாம் லூஸ் பண்ண பிடிக்காது. எவல்யூஷனரி பெர்ஸ்பெக்டிவ்ல உயிர் வாழணுங்கிறது தான் உங்க பாடிக்கு தெரியும். உங்க பாடிக்கு தெரியாது நீங்க 6 பேக் வைக்க ட்ரை பண்றீங்க, வெயிட் குறைக்கிறீங்கன்னா உங்க பாடிக்கு தெரியாது. உங்க பாடிக்கு வந்து அது ஒரு அலாம் ஆயிடும். அதனாலவே மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எல்லாம் வச்சுட்டு உங்க பாடி வந்து ஈஸியா பேலன்ஸ் பண்ணணும்னா உங்க ஃபுட் வந்து நியூட்ரிஷியஸா இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். 300 கேலரிஸ் ஆஃப் கேக்கும் 300 கேலரிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் சேம் கிடையாது. அதாவது 300 கேலரிஸ்ங்கிற விஷயம் சேம் தான். டோட்டலா அவுட்கம் இன் டர்ம்ஸ் ஆஃப் வெயிட் லாஸ் அண்ட் வெயிட் கெயின் வந்து சேமா தான் இருக்கும். ஆனா 300 கேலரிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய நியூட்ரியன்ஸ் கொடுக்கும், நிறைய சத்துக்கள் கொடுக்கும், உங்களை இன்னும் ஹெல்த்தியாகவும் வச்சுக்கும். இன்னும் ஃபாஸ்டரா வந்து உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு வெஜிடபிள்ஸ் தான் ஜாஸ்தி ஹெல்ப் பண்ணும். கேலரிஸை மட்டும் பார்க்காம இதையும் சேர்த்து பார்த்துக்கணும். கேலரிஸ் தான் ஆனா மெயின், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கேலரிஸை ஃப்ரீயா விட்டுருங்கன்னு நான் சொல்லல, ஆனா இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா பாத்துக்கோங்க. நம்பர் 5, கான்ஸ்டன்டா உங்க வெயிட்டை வாட்ச் பண்ணுங்க. டெய்லி எவ்ரி மார்னிங் உங்க காலை கடமைகள் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வெயிட்டை செக் பண்ணுங்க. எம்டி ஸ்டமக்ல வெயிட்டை செக் பண்ணுங்க. ஏன்னா வாட்டர் வெயிட்லயே வந்து ஒரு 2 கேஜி 3 கேஜி வரைக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால தான் வெயிட் லாஸ் வெர்சஸ் ஃபேட் லாஸ் பத்தி எல்லாம் நான் சொன்னேன் தெரியுமா. கை காலை வெட்டி போட்டா கூட வெயிட் லாஸ் ஆகும். அதே மாதிரி வாட்டர் வெயிட்னால மசில் லாஸ்னால கூட வெயிட் லாஸ் தெரியும். நீங்க ஃபேட் லாஸை மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இப்போ நீங்க கெயின் பண்ணிருக்கிற வெயிட்டோ லூஸ் பண்ணிருக்கிற வெயிட்டோ ஃபேட்னாலயா இல்ல வாட்டர்னாலயான்னு உங்களுக்கு இமீடியட்டா தெரியாது. நீங்க டெய்லி பேசிஸ்ல பார்க்கும்போது எஸ்பெஷலி தெரியவே தெரியாது. சில நாள் நீங்க வந்து உங்க பாடியில தண்ணி ஜாஸ்தி இருக்கும், பாடியே ஆட்டோமேட்டிக்கா வாட்டர் ஜாஸ்தி ரீட்டைன் பண்ணிருக்கும், அதனால உங்க வெயிட் அதிகமா காட்டும். சில நாள் இருக்காது, அதனால கம்மியா காட்டும். ஸோ டெய்லி எவ்ரி மார்னிங் வெயிட்டை செக் பண்ணிக்கோங்க. ஆனா அதை வச்சு எந்த டிசிஷனும் எடுக்காதீங்க. வீக்லி ஒன்ஸ் அதோட ஆவரேஜை பார்த்துக்கோங்க. அந்த எவ்ரிடேயோட மெஷர்ஸோட ஆவரேஜை பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி நீங்க முடிவு பண்ணுங்க, வெயிட் அதிகமா இருக்கீங்களா கம்மியா இருக்கீங்களான்னு. சப்போஸ் வெயிட் அதிகமா இருக்கிற மாதிரி தோணிச்சுனாலோ இல்ல வெயிட்ல எந்த ஒரு டிஃபரன்ஸுமே இல்லைன்னு தோணிச்சுனாலோ உங்க கேலரிஸை அதுக்கு நெக்ஸ்ட் வீக்குக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வெயிட்டை வாட்ச் பண்ணாம இருந்ததுனாலேயே இப்போ வரைக்கும் அவங்க கோலை அச்சீவ் பண்ணாம இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து எங்கன்னா வெளியே சாப்பிடுவாங்க, சில டைம் வந்து சாப்பிடாமவே கூட இருப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் நான் சாப்பிடவே இல்லைன்னுவாங்க. திடீர்னு வேற எங்கேயாச்சும் போய் ஏதாவது கல்யாண வீட்டில் கட்டுன்னு கட்டுவாங்க. ஆஃபீஸில் யாராச்சும் ஸ்வீட் கொண்டு வந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸ்வீட்டு சாப்பிடுவாங்க. இது மாதிரி பண்ணிட்டே வந்து கடைசி வரைக்கும் அவங்க வெயிட் கோலை அவங்க அச்சீவே பண்ணல. ஏன் அப்படின்னா ட்ராக்கும் பண்ணல, வெயிட்டும் வாட்சே பண்ணல. ஸோ வெயிட் வாட்ச் பண்றது வந்து நீங்க ரொம்ப சின்ன விஷயமா நினைப்பீங்க, ஆனா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்கிறதே வந்து வெயிட்டை கரெக்டா வாட்ச் பண்ணும்போது தான் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த செஷன்ல உங்களுக்கு டேக்அவே என்னங்கிறது குயிக்கா சம்மரைஸ் பண்றேன். டயட்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டயட்னாலே வந்து அது ஒரு டெம்பரரி திங்கா யோசிப்பீங்க. பெர்மனண்டா சஸ்டைனபிளா இருக்கிறதுக்காக அது ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சா நினைச்சுக்கோங்க. உங்க வெயிட் கோல்ஸ் எஃபெக்டிவா அச்சீவ் பண்றதுக்கு ஒரு சில டெக்னிக்ஸ் எல்லாம் சொன்னேன். நம்பர் 1, ஸ்மால் டெபிசிட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 300 கேலரிஸ்க்கு மேல டெபிசிட்ல போகாதீங்க. டெபிசிட்டா இருந்தாலும் சரி, சர்ப்ளஸா இருந்தாலும் சரி, 300 கேலரிஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்லோவா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. உங்க பாடி எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க. கார்டியோவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாட்டியும் நீங்க வந்து டெபிசிட்டை டீப் ஆக்கிறதுக்கு முன்னாடி கார்டியோவையும் செக் பண்ணிட்டு, கார்டியோவையும் தாண்டி உங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகலைன்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா மட்டும் ஃபர்தர் டெபிசிட்ல போங்க. நம்பர் 2, கேலரி கவுண்டிங் ஆப்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. மை ஃபிட்னஸ் பால், ஹெல்த்திஃபை மீ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து நீங்க சாப்பிட்ற விஷயம் எல்லாத்தையுமே கரெக்டா அதுல ரெகுலரா லாக் பண்ணீங்கனாலே நீங்க உங்க டோட்டல் டே ஆஃப் கேலரி கன்சம்ஷன் எவ்வளவுங்கிறது தெரிஞ்சிடும். அதை பேஸ் பண்ணிட்டு உங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை கான்ஸ்டன்டா பண்ணிட்டே இருங்க. கிராம்ஸ்ல மெஷர் பண்ணுங்க, கப்பு, கண்டெய்னர்ல, டீஸ்பூன்ல எல்லாம் மெஷர் பண்ணாதீங்க. ஒரு இன்கிரீடியன்ஸே ஸ்பெசிஃபிக்கா உள்ள போய் மெஷர் பண்ணுங்க. டோட்டல் டிஷ்ஷஸை வந்து அப்படியே லாக் பண்ணாதீங்க, நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். நம்பர் 3, லோ கேலரியான டென்ஸான ஃபுட்டை சூஸ் பண்ணுங்க. ஜாஸ்தி ஃபைபர் இருக்க ரொம்ப வயர் ரொம்பறது ஜாஸ்தி இருக்கும். மை ஃபிட்னஸ் பால்லாம் யூஸ் பண்ண உங்களுக்கு கிளியரா தெரிய ஆரம்பிச்சிடும் எது வந்து லோ கேலரி எது ஹை கேலரின்னு. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டே போங்க. நம்பர் 4, மைக்ரோ நியூட்ரியன்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. உங்களோட மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து உங்களோட ப்ராக்ரஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கம்மியாக ஆக நீங்க டெஃபிஷியன்சிஸ்ல போய் பெரிய வியாதியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 300 கேலரிஸ் ஆஃப் கேக்கும் 300 கேலரிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸும் உங்க பாடிக்குள்ள போய் வேற மாதிரி பிஹேவ் பண்ணும்.
300 கேலரிஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ்ல தான் வந்து ஜாஸ்தி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கும். கேக் வந்து வெறும் ஜங்க் ஃபுட்டு. உங்க வெயிட் கோல்ஸை நீங்க அச்சீவ் பண்ணலாம் இதை வச்சுட்டு. பட் உங்களுக்கு ஹெல்த்தி ஸ்டேட்ல இருக்கணும்னா நீங்க வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ரிச்சா இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னா தான் லாங் டேர்ம்ல ஹெல்த்தியா இருப்பீங்க. நம்பர் 5, கண்டினியூஸா வெயிட்டை வாட்ச் பண்ணிட்டு இருங்க. எவ்ரி மார்னிங் எம்டி ஸ்டமக்ல வெயிட்டை வாட்ச் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸுக்கு ஆவரேஜ் எடுத்துக்கோங்க. அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணுங்க. எவ்ரிடே வெயிட் வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். வாட்டர் வெயிட்னால கூட மாறிக்கிட்டே இருக்கும். வீக்லி ஒன்ஸ் எடுத்துட்டு அது ஆவரேஜ் மட்டுமா பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க எப்படி ப்ராக்ரஸ் பண்ணலாம். ஸோ நான் என்னோட ஃபேட் லாஸ் ஜர்னியில் இந்த டெக்னிக்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணினேன்னு நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் சாய் சுந்தர் சைனிங் ஆஃப். இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு எதாவது கொஷின்ஸ் இருந்ததுனாலோ, நான் எதை பற்றி பேசலான்னு எதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.